என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். இன்றைக்கி யாரெல்லாம் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுறீங்களோ உங்களுக்கு என்னுடைய உளப்பூர்வமான வாழ்த்துக்கள். இது நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியிலே இன்னைக்கு நம்ம பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு பலன்கள் பார்க்க போகிறோம். தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம், தை மாதம் 20ஆம் நாள். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. மகம் நட்சத்திரத்தில் சந்திர பகவான் போயிட்டு இருக்கார். மேஷராசி என்பர்களே, இந்த மேஷராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். திருக்கணிதப்படி அவர் வந்துட்டார். வாக்கியப்படி சனி பகவான் மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் மீனராசிக்கு வரப்போறார். திருநள்ளாறு தர்பாரணீஸ்வரர் கோவிலில் அன்னைக்கு தான் சனிப்பெயர்ச்சி விஷயங்கள் நடக்கிறது. மார்ச் மாதம் 1, 2, 3 தேதிகளில் திருநள்ளாறு தர்பாரணீஸ்வரர் கோவில் தொடர்பான அந்த ஜோதிட கருத்தரங்கத்தில், சனிப்பெயர்ச்சி சம்பந்தமான ஜோதிட கருத்தரங்கத்தில் அடியேனும் கலந்து கொள்கிறேன். இந்த மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம், புதிய தொழில் துவங்கும் காலகட்டம், எல்லாம் நல்லா இருக்கு. கேது 5ஆம் இடத்துல இருக்கார். பிள்ளைகளால் ஒரு மனசுக்கு ஒரு கஷ்டம் இருக்கு. எவ்வளவு கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்த்தோம். இன்னைக்கு எல்லாரும் நல்ல நிலைமையில் வந்துட்டா, ஆனால் தாய் தகப்பனை கவனிக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு வருத்தம் சில சீனியர் சிட்டிசன்ஸுக்கு இருக்கும். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாத வாழ்க்கை இன்னைக்கு குழந்தை பாக்கிய யோகம் உண்டு. யங்ஸ்டர்ஸ் பொழுதுபோக்கு விஷயத்தில் ரொம்ப கவனமாக ஈடுபடணும். சில தீய நண்பர்களின் சகவாசம் இன்னைக்கு வாழ்க்கை போக்கில் சில பிரச்சனைகளை தரலாம், எச்சரிக்கையாக இருக்கணும். ரிஷபராசி என்பர்களே, மகிழ்ச்சியான நாள். சந்திரன் 4ஆம் இடத்துல இருக்கார். கேதுவும் 4ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதிரியான நாட்களில் வீட்டுக்கு என்னென்ன விஷயங்கள் ரிப்பேர் இருக்கோ அதெல்லாம் பார்த்து நிவர்த்தி பண்ணிடணும். சிலருக்கு வீட்டு உபயோகப் பொருட்களில் ரிப்பேர் இருக்கும், சிலருக்கு வாகனங்களில் பாதிப்பு இருக்கும். இதெல்லாம் சரிங்க. தேக ஆரோக்கியம் முக்கியம் இல்லையா? ஹெல்த் முக்கியம் இல்லையா? ஹெல்த்தை பார்த்துக்கிடணும். புதிய வீடு வாங்கும் முயற்சிகள் பல ஈடுபடுவீர்கள். வாஸ்து கோளாறுகளை சரிபடணும். ஜாதகத்திலேயே காட்டி கொடுத்துரும் வாஸ்து கோளாறு. லட்சங்களை செலவழிக்கிறோங்கிற அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் ஒரு வாஸ்து கோளாறு இருக்குன்னா நம்மளுடைய ஜாதகமே அதை காட்டி கொடுக்கும். அதை நிவர்த்தி பண்ணாலே போதும். மிதுனராசி என்பர்களே, மிதுனராசிக்காரர்களுக்கு முயற்சிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு வெற்றி பெறும். சகோதர சகோதரிகளுக்கு உடல்நலம் பாதிப்பு இருக்கலாம், இல்லை அவர்கள் குடும்பத்தில் பாதிப்பு இருக்கலாம். சிலருக்கு அவர்களோடு கருத்து மாறுபாடுகள் வரலாம். தன வருமானம் கூடும், மன தைரியம் கூடும், தொழில் லாபம் கூடும். கடகராசி என்பர்களே, கடகராசிக்காரர்கள் இன்னைக்கு கைகட்டி வாய் மூடி மௌனியாக சில விஷயங்கள் இருப்பீங்க. தவறான விஷயத்திற்கு நடக்கும்போது கண்ணை மூடிக்கிட்டு இருக்கக்கூடாது. அது மட்டும் கவனமாக இருந்தால் போதும். 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். திடீர் கோபம் சிலருக்கு வரும். தேவையில்லாத கோபம் குடும்பத்தில் வரும். அந்த கோபத்தை விட்டொழிக்கணும். தேவையில்லாத கோபத்தை. சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லினார் வள்ளுவர். குடும்பத்தில் கோபப்படக்கூடாது. அதே மாதிரி பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சிலருக்கு இருக்கும். திடீர் தன வருமானங்கள் வரக்கூடும். சிம்மராசி என்பர்களே, சிம்மராசிக்காரங்களை நோக்கி வம்பு வழக்குகள் வருதா? கொஞ்சம் கவனமா இருங்க. உங்களை நோக்கி வரக்கூடிய பால்ல அவுட் ஆகவும் முடியும், சிக்ஸர் அடிக்கவும் முடியும் இல்லையா? நீங்கள் சிக்ஸர் அடிக்க கூடிய சக்தி வாய்ந்தவர்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ராசியில் கேது இருக்கார். இன்னைக்கு பிள்ளையாரை பிடிச்சுக்கணும். எல்லாரும் மகாகவி பாரதியார்ட்ட போய் கேட்டா, பிள்ளையாரை எப்படி நாங்கள் நமஸ்காரம் பண்ணணும்னா, பாரதியார் சொன்னார், கணபதி ராயன் அவன் இரு காலை பிடித்திடுவோம், குணம் உயர்ந்திடவே விடுதலை குடிமகிழ்ந்திடுவோம் அப்படின்னார். பிள்ளையாருடைய காலை பிடிச்சுக்கணும். எங்க ஒரு பாதுகாப்பு குறைபாடு இருந்தாலும் பிள்ளையாரை வணங்கினா பாதுகாப்பு கிடைச்சிடும். ஒரு கணவன் மனைவி கடையில் குடும்பத்தில் பிரச்சனையா, பிள்ளையாரை நமஸ்காரம் பண்ணுங்கோ. கணவன் மனைவி கடையில் அந்யோன்யத்தை கொண்டு வந்து கொடுத்துருவார். இது ரொம்ப நாள், நல்ல நாள்.
இன்னைக்கு என்ன பண்ணணும்? திருச்சி உச்சி பிள்ளையாரை வழிபடணும், நெல்லை மணிமூர்த்தீஸ்வரம் உச்சிஷ்ட கணபதியை வழிபடணும். இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நினைத்த காரியங்களை முடித்து கொடுக்கக்கூடிய அற்புதமான தெய்வம் விநாயகன். இன்னைக்கு தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். ஒரு பரபரப்பு இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருகும். சிலருக்கு கழிவு உறுப்புகள், மறை உறுப்புகளில் ஏதாவது ஹெல்த் இஷ்யூ வரலாம். அதே நேரத்தில் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும். வெளிநாட்டில் ஆல்ரெடி இருக்கா பாருங்க, அவர்கள் அந்த நாட்டிற்கு சட்டத்திட்டங்களை மதித்து நீங்கள் நடக்கணும். அந்த நாட்டுடைய சிக்கல்களில் சிலர் மாட்டிப்பாங்க. வெளிநாடுகளில் சில இடங்களில் போராட்டங்கள் இருக்கும், ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும், அதில் மாட்டிக்கொள்ளக்கூடிய அபாயம் இருக்குது. கன்னிராசிக்காரா ஃபாரினில் இருக்கிறவா உங்கள் பாதுகாப்பை அதிகப்படுத்திக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் கவனமாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. துலாம் ராசி என்பவர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் ஜெயம். வெற்றி மீது வெற்றி என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் உன்னை சேரும்னு பிள்ளையார்த்த சொல்லணும். இன்னைக்கு நீங்க 11ஆம் இடத்துல கேது, தெய்வத்தின் அனுக்கிரகம் பரிபூர்ணமா இருக்கு. துளாராசிக்காரர்கள் எல்லா காரியங்களிலும் வெற்றி பெறக்கூடிய நாள். மிகச்சிறந்த எதிர்காலம் துளாராசிக்காரர்களுக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. கல்யாணம், படிப்பு, பிசினஸ் என்ற எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள். விருச்சிக ராசி என்பவர்களே, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 10ஆம் இடத்துல சந்திரனும் கேது. 10ஆம் இடத்துல இருக்கும்போது வேலை விஷயங்கள்ல ஏதோ ஒரு மனக்குழப்பம் உங்களுக்கு இருந்துருக்கு. இன்னைக்கு உயரதிகாரி சொன்னால் கூட தவறான விஷயத்துக்கு ஆதரவாக கையெழுத்து போட்டுறக்கூடாது. பின்னால் என்கொயரி அது மாட்டிக்க வேண்டியிருக்கும். நேர்மையான விஷயங்கள் உங்கள் மனசுக்கு படுறதில் மட்டும்தான் கையெழுத்து போடலாம். இந்த நாள் தனப்பிராப்தி பெருகும். பிள்ளைகளால் நன்மைகள் உருவாகும். கல்வியில முன்னேற்றம் இருக்கும். தனுசு ராசி என்பவர்களே, தனுசு ராசிக்காரங்களுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும். அப்பாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். பூர்வீக சொத்து சம்பந்தமாக சில வில்லங்கங்களை சிலர் சந்திக்கக்கூடும். வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள் ரொம்ப பாதுகாப்பை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போல ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுகிற போது ஷரத்துக்களை படிச்சுட்டு தான் கையெழுத்து போடணும். மகர ராசி என்பர்களே, இன்னைக்கு அப்பாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும், அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும், நம்ம ஹெல்த்லையும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஆஃபீஸில் யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணி பேசக்கூடாது. அதே மாதிரி பயணங்களில் கூடுதல் கவனமாக இருக்கணும். வியாபாரம் லாபம் தரும். கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரங்களுக்கு இந்த நாள் நினைத்த காரியங்கள் வெற்றி பெறும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் வம்பு வழக்குகளில் சிலர் உருவாக்குவாங்க. உங்களை சந்திக்கக்கூடிய சில நபர்கள் வம்பு வழக்குகளை உருவாக்கலாம். விநாயகரிடம் சரணாகதி அடையுங்கள். உங்கள் வாழ்க்கையை அவர் காப்பாற்றுவார். இது தனம் பெருகும் நல்ல நாள். இந்த நாளில் பொருளாதார உயர்வு வரும். பிள்ளைகளுக்கு நல்ல உயர்வு வரும். மீனராசி என்பர்களே, மீனராசிக்காரங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஹெல்த்தில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இன்றைக்கி டாக்டரை போய் பார்த்து உடனே மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். எந்த வகையான வம்பு வழக்குகளிலும் ஒதுங்கி இருக்க வேண்டும். வியாபாரத்தில் அதிக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. கல்விக்காக வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் பலருக்கு உண்டு. அன்பர்களே, நாளைய தினம் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.